ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் வெண்டைக்காய் துவையல் ரெசிபி வந்து கேட்டிருந்தீங்க. இந்த வெண்டைக்காய் துவையல் வந்து சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கும். கண்டிப்பா வெண்டைக்காய் வாங்குனீங்க, இந்த துவையல் வந்து செய்வீங்க. அதுக்கு நான் வந்து கேரண்டி. ஏன்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஞ்ச மிளகாய் காரம் இருக்காதுன்றதால கொஞ்சம் அதிகமா வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா பொன்னிறமா நல்லா வறுத்து எடுத்துட்டு, அதே கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு, 1 வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். என்ட்ட பெரிய வெங்காயம்ன்றதால 1 வெங்காயம் வந்து சேர்த்துட்டு, அது கூட வந்து 1/4 கிலோ வெண்டைக்காய் போல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு, இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்குறதுக்கு ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்குறப்பயே பார்த்தீங்கன்னா, அந்த வழவழப்பே வந்து போயிடும். இதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு, ஒரு மிக்ஸி ஜார்ல ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த மசாலாவ சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா மசாலாவும், அதுக்கப்புறம் வெண்டைக்காவும் சேர்த்து அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொழ கொழன்னு ஆயிடும். அதனால ஃபர்ஸ்ட்டு மசாலா போட்டு அரைச்சு எடுத்துட்டு, நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கு இல்லையா, வெண்டைக்காவையும் சேர்த்து ரொம்ப கொழ கொழன்னு அரைக்கக்கூடாது. அங்கங்க வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா, திரி திரியா தெரியணும். அப்பதான் வந்து துவையல் வந்து நல்லா தோசைக்கு தொட்டு சாப்பிடுறதா இருந்தாலும், சாதத்துக்கு இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாரி இருக்கணும் துவையலுக்கு. இப்போ ஒரு வாணல்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும் துவையலுக்குன்றதால. எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வடகம் வந்து சேர்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா வாசனையா இருக்கும்னால கொஞ்சமா வடகம் சேர்த்துட்டு, நம்ம அரைச்ச துவையல சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். வதக்குறப்பயே பார்த்தீங்கன்னா, நம்ம விட்ட எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில வந்து நம்ம துவையல் வந்து சூப்பரா ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த துவையல குழந்தைங்களுக்கு வழவழப்பா இருக்குன்னு வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அந்த மாரி குழந்தைங்களுக்கு தோசையில வச்சு தொட்டு குடுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.